ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அதற்கு முந்தைய அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை, நான் உன்னை ஆசீர்வதித்து செழிப்பாக மாற்றி வைத்திருக்கிற கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற 3 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வருஷத்துல நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து ஏசாயா 58வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தினார். அப்படி அந்த வசனத்தை சொல்லும்போது அவர் சொன்னார், மலடு இருப்பதில்லை. இந்த நீ ஆசீர்வாதமாய் நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லியிருக்கிற அந்த வசனத்தில் இருக்கிறது. உபாகமம் 7:15-14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மலடு உனக்குள் இருப்பதில்லை, ஆடு மாடுகளுக்குள் இருப்பதில்லை. இந்த காலை வேளைகள் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பூரண ஆயுசுள்ள நாட்களை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார், உண்மைதான். தேவனனை உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார், உண்மைதான். ஆண்டவர் எனக்கு பல ஊழியக்காரர்கள் மூலமாக பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து எனக்கு உறுதிப்படுத்தினார், உண்மைதான். ஆனால் still it will not be fulfilled in my life. Still the promised word is not fulfilled in my life. என் வாழ்க்கையில் அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. என் வயது ஆகிவிட்டது, நானும் வயது சென்றிருக்கிறேன். வயது இதற்கு மேல் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது சாத்தியப்படாத ஒன்று. ஒருவேளை நீங்கள் 40 கடந்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு 45 அல்லது 50 கிட்டத்தட்ட வந்திருக்கலாம். இன்னும் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை சொல்லுகிறது எனக்கு கேட்கிறது. நீங்கள் ஒருவேளை அப்படி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சாராளுடைய கர்ப்பத்தை திறப்பதற்கு அவளுக்கு 89 வயதில் திறந்தார். அதனால உங்களுக்கு 89 வயது தான் குழந்தை பிறக்கும் என்பது அல்ல. சில வருடங்கள் அதற்கு முன்பு ஒரு தாயார், அவர்களுக்கு 57 வயது, ஒரு போதகருடைய அத்தை அவர்கள், அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவங்க குழந்தை இல்லாதனால இவரை தான் மகனா அவங்க பாவிப்பாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ ஒரு நாள் அந்த வயதான தாயார் இவருக்கு ஃபோன் செய்து, தம்பி கொஞ்சம் வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவருக்கும் அதிக வேலை, ஊழியம், பல இடங்களுக்கு போகிறவர், பல நாடுகளுக்கு போகிறவர், ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருப்பார். பல காரியங்கள் அவர் கைவசம் இருந்தது. அதனால் அவங்க அத்தை கூப்பிட்ட உடனே அவர் நேரத்தை ஒதுக்கி அவங்க வீட்டுக்கு போன பொழுது அவங்க அத்தை மடியில் ஒரு குழந்தை இருக்கிறது. அவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னத்த இது திடீர்னு, யார் குழந்தை? அவங்க சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க, ஏன் குழந்தை? என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா, கர்த்தர் எனக்கு 25 வயதில் வாக்குத்தத்தம் பண்ணினார். கிட்டத்தட்ட 26 வருடங்கள் கடந்தது. நான் சோர்ந்து போகவில்லை. நானும் என் கணவனாரும் கரம் கோத்து ஜெபம் பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். After 31 years, 31 ஆண்டுகள் கழித்து பாருங்க, 25 வயதுல வாக்குத்தத்தம் பண்ணினவர் 31 வயது வருஷம் கடந்துருச்சு. இவங்க வயசாயிடுச்சு.
ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்றுச்சு. ஆனா கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆண் குழந்தை அவர்கள் பெற்றெடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு இவனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று பெரிய விழா கொண்டாடினார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். நீ அற்ப ஆயுசுல சாக போவதில்லை, அற்ப ஆயுசுல பொட்டுன்னு போக மாட்ட. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உனக்கு இருக்கிற வியாதி, உனக்கு இருக்கிற பலவீனம், உனக்கு இருக்கிற சுகவீனம், உனக்கு இருக்கிற நெருக்கடி, உனக்கு இருக்கிற பிரச்சனை, உனக்கு இருக்கிற போராட்டங்களை வைத்து நீ கணக்கு பண்ணலாம். ஆனால் உங்களை என்னை உண்டாக்கின கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உடையவர். அவர்தான் சிருஷ்டி கர்த்தர், அவர்தான் உருவாக்கினவர், அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர்தான் பெயர் சொல்லி அழைத்தவர், அவர்தான் யாதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். அந்த ஜீவாதிபதி நம் நடுவில் இருக்கிறார். எப்படி நம்ம கைவிடுவா? எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும். வேதத்தில் வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் பிரமிப்படைகிற ஒரு காரியம் உண்டு. அது என்ன? ஆபிரகாமுடைய பூரண வயது. ஆபிரகாம் பூரண வயது உடையவனா, 175 வயது உடையவனா. கர்த்தர் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுக்கு 175 வயது என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற அவன் கண் மங்கி போகவில்லை, பலன் குன்றி போகவில்லை. நம்மால் சாரால் இறந்ததுக்கு அப்புறம், நான் இதை சொல்றதுனால ஆபிரகாமை நான் குற்றப்படுத்தல, ஆனா வேதம் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். சாரால் ஆபிரகாமுக்கு 137 வயதான போது அவள் மரித்து போனார். ஈசாக்குக்கு 40 வயதான பொழுது அவனுக்கு திருமணம் செய்யப்படுகிறது. ஆபிரகாமுக்கு 140 வயதிலேயும் அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். கேத்தூரால் என்ற ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்கிறார். அவளுக்கு பிள்ளைகளையும் பெற்று கொடுக்கிறார். ஆபிரகாம் மரிப்பதற்கு முன்பு எல்லாரையும் விலக்கிவிட்டு ஈசாக்குக்கு மாத்திரம், மற்றவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு கிஃப்ட், அதாவது பரிசளித்து விட்டு ஈசாக்கு மாத்திரம் சுதந்திரத்தை கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பூரண ஆயுசு நாட்களை நமக்கு தருவேன் என்று சொன்னார். பலனையும் தருவார், கிருபையும் தருவார், ஆரோக்கியத்தையும் தருவார். தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். அவர் நிறைவேற்றாத தேவன் அல்ல, அவர் குறைவுபடுத்துகிற தேவன் அல்ல. விசுவாசித்தால், அதாவது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். He fulfilled your lifetime. அவர் உன் ஆயுசு நாட்கள் பூரணம் அடையும்படி செய்வார். நிறைவான பூரணத்தை உங்களுக்கு கட்டளையிடுவா. இந்த காலை வேளையில் அந்த ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். எனக்கு தந்த வாக்கு தத்தங்களை அவர் மறந்து விட்டாரோ? இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, he never ever forget that he had promised to you. He always remember you. அவர் உங்களை நினைத்திருக்கிறார், நினைவு கூறுகிறார். உங்கள் நினைவு அவருக்கு இருக்கிறது. ஏற்ற காலம் வரும் பொழுது, ஏற்ற சமயம் வரும் பொழுது, he knows everything. When the time comes, அவரின் அதனதன் காலம், அதற்கென்று ஒரு காலத்தை அவர் நியமித்து வைத்திருப்பார். அந்த காலம் வரும் பொழுது, அந்த சமயம் வரும் பொழுது, no one can stop the blessing. No one can stop the promise to fulfill in your life. This is what today God had promised you. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். உன்னில் மலடு இருப்பதில்லை. என் மகளுக்கு இன்னும் குழந்தை இல்லை, கவலைப்படாதிருங்கள். He will bless your children. He will bless your children and children and children. Generational blessings will come into our house, come into our family. Fear not. கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு
அந்த ஜெனரேஷன் சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம் உங்கள் மேல் கட்டளையிட ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை காண செய்வார். அந்த ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை செய்வார். பிரியமானவர்களே, என்னுடைய மனைவியினுடைய அப்பா, அவருக்கு கிட்டத்தட்ட 86 இல்லைன்னா 89 வயது இருக்கும். என் மனைவியினுடைய மூத்த சகோதரிக்கு அவர்களுக்கு 2 மகள்கள். ஒரு மகளுக்கு திருமணமாகி அவள் ஒரு குழந்தையை பெற்று, இரண்டாவதும் ஒரு குழந்தையை பெற்று, கொள்ளு பேத்தி கொண்டு வந்து காண்பித்தபடி அவருடைய கண்கள் கலங்கினது. உங்களே பாப்பானான்னு தெரியல, ஆனா இந்த குழந்தைகளை பார்க்க எனக்கு உதவி செய்திருக்கிறாரே கர்த்தர், அவர் தொழுது கொண்டார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்வார், மறந்து விடாதிருங்கள். ஆமென். ஆமென்.